ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி புதினா சாம்பார். புதினா வச்சு நிறைய சட்னி செஞ்சிருக்கோம், தொக்கு, துவையல் இந்த மாதிரி ஐட்டம் செஞ்சிருக்கோம். ஆனா புதினா வச்சு சாம்பார் செய்யலாமா? வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. அதுக்கு ஒரு கட்டு புதினா எடுத்திருக்கேன். இலை மட்டும் கிள்ளிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு பூண்டு எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். நான் ஒரு கப் உங்களுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த துவரம் பருப்பை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 3 பொருள் இருந்தால் போதும். உங்களுக்கு புதினா, பூண்டு, பருப்பு இருந்தால் போதும். அழகாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு பருப்பு வாய்வு, உங்களுக்கு புதினாவும் வாய்வுன்றதுனால பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிகை இருந்தால் போதும். உங்களுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. புதினாவை பொதுவாகவே நம்ம சமையலில் நிறையவே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். புதினா ஆஸ்மாவெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணும். நெஞ்செரிச்சல், தொண்டை புண்ணு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாம்பார் எவ்வளோ திக்காக வேணும் அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் ஒரு 3 விசில் விட்டால் சரியாக இருக்கும். இப்போ புதினாவையும் பூண்டையும் நம்ம இப்போ தனியாக வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு வானல் வச்சுட்டு ஆயில் விட்டுக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு மேக்ஸிமம் இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ புதினாவும் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினாவையும் போட்டுக்கோங்க. புதினாவும் நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி அந்த பச்சை வாசனை போகணும். பொதுவாகவே புதினா நல்ல ஸ்மெல் வரும் இல்லைங்களா? ஸோ அந்த நம்ம சாம்பாரில் போடும்போது புதினாவோட ஸ்மெல் இருக்கணும் ஒழிஞ்சு பச்சை வாசனை இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம சாம்பாரில் போடும்போது லைட்டாக வெந்தால் போதும். ஸோ இப்போது சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா? ஸோ பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மெ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பயும் குழம்புக்கு சேர்க்குற மிளகாத்தூளே ஓகே. சாம்பாருக்கு எப்பயும் போடுற மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ, ஏன்னா பருப்பு கெட்டியாயிருச்சு. ஸோ தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிளகாத்தூள் நல்லா கரைஞ்சிரணும் அந்த அளவுக்கு. இப்போ ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா உங்களோட மிளகாத்தூளுடைய வாசனை நல்லா நீங்க போனாதான் சாம்பார் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்க புதினா, பூண்டு எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா வேகட்டும். ஏன்னா பூண்டு ஆல்ரெடி வதக்குனதுலேயே புதினாவும் பூண்டுமே பாயில் ஆயிருக்கும். ஸோ இதில் நம்மளோட மிளகாத்தூள், பருப்பு எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகி வேகிற அளவுக்கு வெந்துருச்சுன்னா போதும். இந்த அளவுக்கு இப்போ நம்மளுக்கு நல்லாவே வெந்துருச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ புளி மட்டும் கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கோங்க. இதில் நான் வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணவே இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெங்காயம், தக்காளி போடக்கூடாது. ஸோ வேணும்னா ஆப்ஷனலாக நீங்கள் வெங்காயம் வேணால் கூட கொஞ்சமாக நீங்கள் பூண்டு வதக்கும் போது போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணாமல் போட்டு பாருங்கள். கம கமன்னு வீடே வாசனை அடிக்கிற அளவுக்கு ஒரு குழம்பு நம்ம ரெடி ஆகிடும். அடுத்த தடவை கண்டிப்பாக இதே குழம்பு இன்னொரு தடவை வைக்க சொல்லி கண்டிப்பாக சொல்லுவாங்க. கடுகு, கொஞ்சமாக சீரகம், பெருங்காயத்தூள். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. சாதத்துக்கு சாம்பாராக மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்பாத்தி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ போட்டு தாளிக்க வேண்டாம். ஸோ இதுவே உங்களுக்கு நம்ம பெருங்காயம் போட்டு தாளிக்கிறதே வாசனையாக இருக்கும். அதுவே போதுமானது. இப்போ குழம்பு கமகமன்னு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபியை பற்றி கமெண்ட் கீழே எனக்கு பின் பண்ணுங்க.